வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, இது உங்களுடைய ஜூலை 2024 மாத ராசி பலன். உங்களுடைய ராசியில் இருந்து 3ஆம் வீட்டில் சனி பகவானும், 4ஆம் வீட்டில் ராகு, 5ஆம் வீட்டில் செவ்வாய், 6ஆம் வீட்டில் குரு, 7ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன், 8ஆம் வீட்டில் புதன், 10ஆம் வீட்டில் கேது அமைந்திருக்கிறார்கள். உங்களுடைய ராசி நாதனான குரு பகவான் உங்களுடைய வீட்டிலிருந்து 6ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களை மறைவு ஸ்தானத்தில், அதாவது 8ஆம் வீட்டு 8ஆம் பார்வையாக பார்க்கும் காரணத்தினால் குருவின் பார்வை சற்று கம்மியாகவே இருக்கிறது. சனி பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடமான அந்த சகோதர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால சற்று உறவினர்களிடம் சண்டை சச்சரவுகள் வரக்கூடும். அதே போல் அலுவலகத்திலும் தேவையில்லாத வாக்குவாதம், சண்டை போன்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நீங்கள் இந்த விஷயங்களில் கையாண்டிங்கன்னா உங்களுடைய அலுவலகத்தில் பணவரவு அதிகமாக வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த ஜூலை மாதம் மொத்தமாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு விதமான சோதனை காலமாகவே இருக்கலாம். மேலதிகாரிகளிடம் இருந்து தேவையில்லாத சில பிரச்சனைகள் உங்களுக்கு நேரிடலாம். நீங்கள் செய்த வேலைக்கு உங்களுக்கு மதிப்பு கிடைக்காம வேற ஒருத்தங்களுக்கு பாராட்டு கிடைக்கிறதுனால நீங்கள் போய் சண்டை போடுற மாதிரி ஒரு சம்பவங்கள் ஏற்படலாம். இல்லைனா வேற யாரோ செய்த ஒரு தவறுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். விவசாயத்தில் ஈடுபட்டு இருக்கிற தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ஒரு நல்ல மாதமாக அமையவிருக்கிறது. செவ்வாய் பகவான் 5ஆம் வீட்டில், அதாவது உங்கள் புத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் காணப்பட்டால் ஒரு சில ராசியினருக்கு மக்கள், அதாவது உங்களுடைய குழந்தைகளால் மன நிம்மதி கெடுற வாய்ப்பு சூழ்நிலை வரலாம். அல்லது உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் காட்டுவது மிக அவசியம். 6ஆம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கிற இந்த இடம், இது நோய் எதிரிகள் ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால விரோதிகளிடமிருந்து உங்களை அவர் காப்பாற்றிக் கொள்வார். சுக்கிரன் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் இந்த நேரத்தில் குடும்பத்தில் ஒரு விதமான குழப்ப நிலை ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். சண்டை சச்சரவுகள் வலுக்கும். குழந்தைகளால் பெற்றோர்களுக்கு மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் புதன் 8ஆம் இடத்துல இருக்கிற காரணத்தினால வந்த நோய் நொடிகள் அனைத்தும் சற்று விலகுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. உங்களுடைய மாணவர்களுடைய கல்வி விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துட்ருக்கு. நன்மை அளிக்கக்கூடிய ஒரு காலமாக மாணவர்களுக்கு இது அமைந்திருக்கிறது. தனுசு ராசிக்காரங்க, உங்களுடைய வேலையில் இந்த ஜூலை மாதம் ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.